அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெரும்பாலும் நம்ம இன்னைக்கு அல்லாஹ்ட்ட யாரும் கேட்கறதில்ல, எந்த உதவியும் அல்லாஹ்கிட்ட நம்ம கேட்கறதில்ல, பெரும்பாலும் கேட்கறதில்ல. நம்மளுக்கு என்ன ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா உடனே மற்றவங்ககிட்ட போய் கேட்குறோம், கை நீட்டி யாசகம் கேட்குறோம், கடன் கேட்குறோம். அல்லாஹ் மீது நம்பிக்கை உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அல்லாஹ்கிட்ட கேட்பாங்க. ஹயர். இப்போ நம்ம இந்த உலகத்துக்கு வரத்துக்கு முன்னாடி 9 மாதம் 10 மாதம் நம்ம அம்மாவோட கருவறையில் இருக்கோம், தாயோட கருவறையில் இருக்கும். தாயோட கருவறையில் there is no light, வெளிச்சம் கிடையாது. டாய்லெட்ஸ், ரெஸ்ட் ரூம்ஸ் எதுவுமே கிடையாது. ஏசி இல்லை, ஃபேனு இல்லை, எதுவுமே கிடையாது. 9-10 மாதம் வயிற்றுல அல்லாஹ் அழகாக நம்மளை பாதுகாத்து, அதுதான் அல்லாஹ் அழகாக பாதுகாக்கிறானே. எப்படி பாதுகாக்கிறான்? இதுதான் அடிப்படை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அல்லாஹ்வோட குத்ரத். யாருமே நம்ம கிடையாது வயிற்றுக்குள்ள இருக்கும்போது. நம்ம அப்பா, அம்மா, சித்தப்பா, சித்தி, மாமா, மாமி, அத்தை யாருமே கிடையாது. நம்ம தனியா தாயோட கருவில் இருக்கோம். ஏன் இருக்கோம்னா அல்லாவோட பாதுகாப்பு இருக்கிறதுனால எங்கே வேணாலும் நம்ம இருக்கலாம். நடுக்கடலில் கூட அல்லாவோட பாதுகாப்பு கிடைச்சிச்சுன்னா, நடுக்கடலில் கூட யாரோட உதவி தேவையில்லாம நம்ம இருக்கலாம். இன்னைக்கு அந்த நம்பிக்கையை நம்ம மனசுக்குள்ள இல்லை. அல்லாஹ் கேட்குறான், இப்போ துனியாவுக்கு வரத்துக்கு முன்னாடி அல்லாஹ் கிட்ட மனுஷன் வாக்குறுதி கொடுக்குறான். என்ன வாக்குறுதி கொடுக்குறான்? அல்லாஹ் கேட்குறான், உங்களோட ரப்பு யாருப்பா? அல்லாஹ் நீ தான். அல்ல உனக்கு யார் உணவளிக்கிறா? நீ தான். அல்ல ஹயர். உன்னை யார் பராமரிக்கிறா? நீ தான். அல்ல இதை போய் நீ துணியாவில் இப்போ இங்கே நீ சொல்கிற, இதுவே நீ துணியாவில் போய் சொல்வியா கிட்ட? நீ சொல்லுவான் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் துனியாவுக்கு அமிச்ச உடனே ஒரு குழந்தை துனியாவுக்கு வருதுன்னா அழுதுகிட்டே தான் வருது, பிடிக்காம தான் வருது. சைத்தானோட ஊசலாட்டம் இல்லையா? சைத்தானோட ஊசலாட்டம் பார்த்தோன்னே அழுகுது. இந்த துனியாவுக்கு அமிச்சு நல்ல அமலை நீ செஞ்சுட்டு வா, நீ நல்ல அமலை செஞ்சுட்டு வந்தேன்னா உனக்கு நான் சொர்க்கம் தரேன். மனிதர்களையும் ஜின்னையும் நான் வீணாக படைக்கவில்லை. அல்லாஹ் சொல்றான், நான் வீணாக யாரையும் படைக்கவில்லை, எல்லாம் ஒரு அரசோட தான் படைச்சிருக்கேன். அந்த பூமியில் உங்களை அந்த துனியாவில் உங்களை அனுப்பியிருக்கேன். யார் நல்ல அமல்கள் செய்யலாம்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சு. த டெஸ்ட். நம்ம இந்த விருந்தாளிங்க மாதிரி வந்திருக்கோம் இந்த உலகத்துக்கு. பர்மனெண்ட்டாக இங்கே தங்குறதுக்காக வரல. நம்ம கேட்காம நம்ம அல்லாஹ் இந்த 2 கண்ணை கொடுத்தான். நம்ம கேட்காம யாராச்சும் நம்ம போய் கேட்டால் கொடுப்போமா? 2 கண்ணு கொடுங்க அப்படின்னு கொடுப்போமா? ஃப்ரீயா கொடுப்போமாங்க? பல லட்சக்கணக்கான விலை உள்ள இந்த கண்கள் எல்லாம் நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துட்டான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதயம், ஹார்ட், லங்ஸ், கிட்னி, எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் ஒரு நரம்பும் எல்லாம் நம்மளுக்கு கேட்காம ஃப்ரீயாக கொடுத்துட்டான். ஒரு நரம்பு சப்போஸ் ஒரு நரம்பு மிஸ் ஆனால் நம்ம மூளை வேலை செய்யாது, நம்ம உடம்புல ஒரு பகுதி வேலை செய்யாது. இப்போ அல்லாஹ் நம்ம யாசகம் கேட்கறது இல்லை. அல்லாஹ் கேட்கறத விரும்புகிறான். என்கிட்ட கேள், நான் தரேன், கண்டிப்பாக தரேன். கேட்கறதில்ல. நம்ம மனசை விட்டு நம்ம கேட்கறதே இல்லை. ஐயோ நம்ம கிட்ட 10,000 ரூபா கட்டணுமே, யாராச்சும் கேட்கணும், கடன் கேட்கணுமே, அந்த ஒரு மனசு தான் வருது. என் படைத்த ரப்ப எனக்கு தெரியாதா, என் ரப்ப எனக்கு கொடுப்பானே அப்படின்னு ஒரு மனசு நம்மளுக்கு வரதில்லை. அல்லாவோட துரோகி யாருன்னு கேட்டால் நம்ம தான். அல்லா நம்பிக்கையை கொடுத்து நம்ம துனியாவுக்கு வந்தோம். அல்லா உன்னை வணங்குவேன், உன்னைதான் உங்ககிட்ட தான் நான் நன்மை நீ தான் எனக்கு நான் எல்லாமே கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம வாக்குறுதி கொடுத்துட்டு அந்த வாக்கு நிறைவேற்ற துரோகி தானே அவன். இந்த மண்ணை படைக்கும் போது இந்த மண் அழுதுச்சு, எல்லாம் உன்னை நான் என்ன பாவம் செஞ்சேன், நான் உனக்கு ஒரு இபாதத் செஞ்சுட்டு தான் இருக்கேன், போய் என்னோட மண் எடுத்து நீ இந்த மனுஷனை படைக்கிறியா, இந்த மனுஷன் உனக்கு மாறு செய்வானே. அழுவ மண், கவலைப்படாத, கொஞ்ச நாளைக்கு தான் அந்த மண்ணை திரும்பி உனக்கே அனுப்பிடுவேன், கபருக்கு போயிடுவோம் இல்லையா? அந்த மண் அழுவ எதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு படைப்பை நீ படைக்கிற? அல்லாஹ் சொல்கிறான், எனக்கு என் அறியாமல் நம்பிக்கை இருக்கு. அவன் என்னென்ன சிறப்பான செயல் செஞ்சுட்டு வரான் பாரு, என்னென்ன சிறப்பான அமலை செஞ்சுட்டு வர, நீங்கள் எல்லாமே பார்ப்பீங்க. நீங்களும் என்னோட அடியான் என்னை எப்படி வணங்குறான்னு நீங்கள் பாருங்கள். இந்த உலகத்தில் அவனுக்கு கஷ்டம் இருக்கும், இந்த உலகத்தில் அவனுக்கு நிறைய ஏமாற்றங்கள் இருக்கும், வலிகள் இருக்கும், நிறைய துயரங்களை அவன் சந்திக்க வேண்டியது இருக்கும், நிறைய பேரை இழக்கிறதுக்கான சூழ்நிலை என்னோட அடியானுக்கு வரும். அதெல்லாமே மறந்து என்னையே நினச்சிட்டு இருப்பான் அடியானு. அதுதான் அஷ்ரஃபுல் முல்க். இந்த படைப்பிலேயே கொஞ்சம் உயர்ந்த படைப்பு, சிறந்த படைப்பு நம்ம தான் இல்லையா? அப்படி அல்லாஹ்வுடைய யக்கீனை உடைக்கிறவங்க பேரு துரோகி இல்லையா? ஷைத்தான் அல்லாஹ்ட வாக்குறுதி செஞ்சுட்டு வந்தான், நான் உன் அடியான வழி கெடுப்பேன், உன்னை வணங்க விட மாட்டேன், இந்த மனுஷன் அவனுக்கு எப்படியாப்பட்ட மனுஷன் அவனுக்கு காமிப்பேன். அல்லாஹ் சொல்கிறேன், நீ என்ன பண்ணுறியோ பண்ண, ஆனால் என்ன நம்பிக்கை கொண்டவங்க என்றைக்குமே உன் வழியில் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வாக்குறுதி செஞ்சு ஷைத்தான் வாக்குறுதி செஞ்சு துனியாவுக்கு வந்திருக்கோம். அல்லாஹ் நினைச்சிருந்தா நம்ம காஃபிரா படிச்சிருக்கலாம்.
இல்லையா? நினச்சிருந்தா நம்ம காஃபிலாம் படிச்சிருக்கலாம். ஆனால் அல்லாஹ் அதை நாடலை. அல்லாஹ் நம்மளுக்கு ஃப்ரீயாகவே இந்த களிமா சொல்லி இந்த முஸ்லீம் என்ற ஒரு சமுதாயத்தை நம்மளை வந்து பிறக்க வச்சுட்டான். அதுவே அல்லாஹ்க்கு மிக எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. நீங்களும் அல்லாஹ்கிட்ட கேளுங்க, அல்லாஹ் கண்டிப்பாக உதவுவான். அந்த நம்பிக்கையோட கேளுங்க. ஏன் சின்ன உதாரணம், அல்லாஹ் உங்களுக்காக அந்த சூரியனை படைத்தான், இந்த மனிதனுக்காக சூரியனை படைத்தான். மனிதனோட குலாம் அதெல்லாம் கரெக்டாக டைமுக்கு போயிடணும். நம்ம ஒன்றும் சம்பளம் கொடுக்குறது போதில்லை. சூரியன் நம்ம சம்பளம் கொடுக்குறோமா? நிலா கரெக்டாக வந்து நம்மளுக்காக சேவை செய்யறதுக்காக நிலா வருது, காலையில் சூரியன் வருது, காற்று. அப்போ இந்த பூமியில் இருக்க பூமியில் விளையிற எல்லா தானியங்கள், பழங்கள், காய்கறிகள் எல்லாமே நமக்கு தான் கொடுத்தான். தண்ணி, பூமியில் நம்மளுக்கு தண்ணி ஃப்ரீயாக என்னென்ன வாழ்வாதாரம் வேணுமோ மனுஷனுக்கு அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹ் வந்து மறைவானவற்றை நம்புவது தான் அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிக்கும். அல்லாஹ் காமிச்சிட்டானா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது எப்போனா கியாமத் நாள் நடக்கும். கியாமத் நாள் எல்லாம் மக்களும் சொல்லுவாங்க, அல்லா இப்போ நம்புறான், அல்லா ஒன்று காஃபீர் எல்லாமே சொல்லுவாங்க. அல்லா இப்போ நம்புறான், அல்லா என்னை மன்னிச்சிடலாம். இன்னைக்கு மன்னிக்கக்கூடிய நாள் கிடையாது, இன்னைக்கு தண்டனை கூடிய நாள், ஜட்ஜ்மெண்ட் டே. கொஞ்சமாச்சு அல்லாவோட பயம், அல்லாவோட பாசம், அல்லாவோட அன்பு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தெரியும் உங்களுக்கு எல்லாருமே. அவர் வந்து ஒரு மலக்குமார் இறங்கி அல்லாவோட பேர் அல்லாஹ் கேட்குறாங்க, அல்லா கிட்ட, ஐயா அல்லா இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நீ எல்லா வசதியும் கொடுத்துருந்தாலும் அல்லா சொல்லிட்டு இருக்காரு. உன்னோட நினைப்பிலே உன்னோட சிக்கலே வாழாரு. அந்த நீ அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு வசதி நீ கொடுக்கலன்னா உன்னை பற்றி எப்படி அடியான்னு நினைப்பாங்க. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குன்னு சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்கும்போது அல்லாஹ் சொல்கிறான், சந்தேகம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இப்படி இருக்குதுங்களா, சரி ரைட், அதுக்கான இந்த உலகத்துக்கு போயிட்டு என்னோட நண்பன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் டெஸ்ட்டு வைங்க. 2 மலக்குமார்கள் இறங்கிட்டு அல்லாஹ் சிக்கிர் செய்கிறாங்க, அல்லாவோட பேர் சொல்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்கேயோ மலைக்கு மேலே உட்காந்துருக்காரு, இவங்களும் ஒரு பெரிய ஒரு மலைக்கு மேலே தான் உட்காந்துருக்காங்க, உச்சத்தில் உட்காந்துருக்காங்க. துவா கேட்குறாங்க, சிக்கிர் கேட்குறாங்க. கேட்ட உடனே இந்த ஆடு மேய்க்கிறது அப்படியே விட்டுட்டு அப்படியே ஓடி வந்தார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். என்ன சொன்னீங்க? என் ரப்பை கூப்பிட்டீங்களா? என் ரப்பு சிக்கிர் செஞ்சீங்களா? சுப்ஹானல்லாஹ், எனக்கு நீங்கள் சொல்லுங்களேன் அப்படின்னா, நாங்கள் சும்மா சொல்ல மாட்டோம், எங்களுக்கு எதனா ஒன்று வேணும். இந்த ஆட்டுக்குட்டி 100 ஆட்டுக்குட்டி எடுத்துக்கிறீங்களா அப்படின்னா, சரி 100 ஆட்டுக்குட்டி கொடுக்குறாரு. சொல்கிறாங்க, சிக்கிர் பண்ணுறாங்க, அல்லாவோட பேரை சொல்கிறாங்க, அல்லாவோட புகழை சொல்கிறாங்க, திரும்ப சொல்கிறாரு. இப்படியாப்பட்ட ஒரு அன்பு இல்லை அல்லா மேலே. திரும்பலாம் சொல்ல முடியல, மலக்குமார் சொல்கிறாங்க, திரும்ப சொல்லணும்னா எனக்கு இந்த மொத்த ஆட்டையும் கொடு அப்படின்னு சொல்லி அந்த மலக்குமார் கேட்குறாங்க. நம்ம பண்ணுறாங்க, மொத்த ஆடையும் கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு இப்போ சொல்லுங்களேன் அப்படின்னு அல்லாவோட புகழை சொல்கிறாங்க. அல்லாஹ் புகழ், அல்லாஹ் சிக்கிர், அல்லாவோட எவ்வளோ பெரிய அல்லாஹ் மகத்துவம், அல்லாஹ் பற்றி சொல்கிறாங்க. திரும்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, திரும்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, உங்கள்கிட்ட இப்போ மொத்த ஆட்டையும் கொடுத்துட்டீங்களே, இப்போ உங்கள்கிட்ட கொடுக்குறதுக்கு என்ன இருக்குது? நான் இந்த ஆட்டை மேய்க்கிறதுக்கு நான் கூட வரேன், ஒரு வேலை, நீங்கள் சம்பளம்லாம் கொடுக்க வேணாம், நீங்கள் அல்லாவோட பேரை மட்டும் உச்சரிச்சே இருங்க, அல்லாவோட பேரை மட்டும் சொல்லிகிட்டே இருங்க, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் போதும். இதுதான் ஈமான், இதுதான் முக்மீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.